ஒவ்வொரு ஓய்வு நாள் நிறைவு ஆராதனைகளிலும் வெளிப்படுத்தின விசேஷத்தின் சத்தியங்களை நாம் வழக்கமாக படித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் நாம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் 7 முத்திரைகளை தொடர்ச்சியாக நாம் படித்து கொண்டு கடந்த வாரத்தில் 4வது முத்திரையினுடைய சம்பவத்தை நாம் படிக்கும்படியாய் பரலோகத்தின் ஆண்டவர் உதவி செய்தார். கடந்த காலங்களில் படித்த பாடங்களை ஓரிரு காரியங்கள் நினைவுபடுத்தி 5வது முத்திரையின் காலத்துக்குள்ளாக உங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று நான் ஆசைக்கிறேன். 1வது முத்திரை உடைக்கப்பட்ட போது என்ன கலர் குதிரை வந்துச்சுங்க? வெண்மையான குதிரை இல்லை. அந்த வெண்மையான குதிரையின் மேலே ஒருவர் ஏறி இருந்தார். அவருக்கு பேர் என்ன அப்படின்னா ஜெயிக்கிறவர், ஜெயம் கொள்ளவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த ஆதி அப்போஸ்தலருடைய திருச்சபையின் காலகட்டம் என்று நம்ம அதை பார்த்தோம். 7 திருச்சபையினுடைய வரிசையில் எபேசு திருச்சபையினுடைய காலகட்டம் அது குறிக்கிறது என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது முத்திரை உடைக்கப்பட்ட போது என்ன கலர் குதிரைங்க வந்துச்சு? சிகப்பு கலர் குதிரை. சிகப்பு கலர் குதிரையை பார்க்கும் பொழுது அங்கே நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன் வெண்மையாக இருந்த குதிரை சிகப்பாக மாறுச்சு அப்படின்னா உபத்திரவம். சாத்தான் பார்க்குறான், ஒரு நூற்றாண்டுக்குள்ள உலகமெங்கும் சத்தியம் போகிறது, இதை தடை செய்வதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறவன் என்ன செய்தான் அப்படின்னா கிறிஸ்தவ பிள்ளைகளை உபத்திரவப்படுத்த ஆரம்பிச்சான். 7 திருச்சபைகளை 2வது திருச்சபை என்னங்க? சிமர்னா. ஞாபகம் இருக்குதுங்களா? அந்த செடியை கசக்க கசக்க நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த சிகப்பு குதிரையினுடைய திருச்சபை எது அப்படின்னா சிமர்னா திருச்சபை. 3வது குதிரை என்ன கலருங்க? கருப்பு இல்ல. 3வது முத்திரை உடைக்கப்பட்டுச்சு, கருப்பு கலர் குதிரை வந்துச்சு. அந்த கருப்பு கலர் குதிரை என்று வருகிற பொழுது 3வது திருச்சபை எந்த திருச்சபை? பெர்கமு இல்ல, நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த பெர்கமு திருச்சபையினுடைய காலகட்டத்தில் தான் அசாத்தியங்கள் கொஞ்சம் கொஞ்சமா எங்க வர ஆரம்பிச்சிச்சு? திருச்சபைக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்ப இந்த கருப்பு குதிரை ஒரு கள்ள தராச கையில வச்சிருந்தான். ஏன் அந்த கள்ள தராசு அப்படின்னா மக்களை வஞ்சிப்பதற்காக. அப்ப அசத்தியமான சத்தியங்களை சாத்தான் திருச்சபைக்குள்ள கொண்டு வந்து அநேக பிள்ளைகளை வஞ்சிக்கும்படியான காரியத்தை அவன் செய்தான் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். கடந்த வாரத்தில் 4வது முத்திரை, அந்த 4வது முத்திரை உடைத்த போது என்ன கலர் குதிரை வந்துச்சுங்க? மங்கின நிறம் உள்ள குதிரை இல்லை. அந்த மங்கின நிறம் என்பது எதை குறிக்குது அப்படின்னு நம்ம படித்தோம். அது கலரை பார்த்து கண்டுபிடிக்க முடியலை. மாறா அது மேலே ஒரு நபர் ஏறி இருந்தாங்க. அந்த நபரை வச்சு அது எது குறிக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். நபர் யார் ஏறி இருந்தது? அங்கே ஒரு வேசி அப்படின்னு நம்ம படித்தோம். ஆவிக்குரிய அர்த்தத்தில் அது ஒரு திருச்சபை அப்படின்னு நம்ம படித்து முடிச்சுக்கிட்டோம். ஸோ அந்த காரியத்தில் இருந்து நம்ம 7 திருச்சபைகளில் 4வது திருச்சபை எது? தியத்ரா திருச்சபை இல்லை. அந்த தியத்ரா திருச்சபையினுடைய காலகட்டம் தான் இந்த 4வது முத்திரையினுடைய காலகட்டம். இப்போ 5வது திருச்சபைக்கு 5வது முத்திரைக்குள்ளே நம்ம கடந்து போக போகிறோம். ரொம்ப கவனத்தோடு கவனிக்கணும். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். 5வது முத்திரை நான் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு அரை மணி நேரத்தில் 3/4 மணி நேரத்தில் முடிச்சுட்டு போகிற விஷயம் கிடையாது. 10 கேள்விகளை இந்த 5வது முத்திரையிலிருந்து எடுக்க போகிறோம். ஒவ்வொரு கேள்விகளுக்கும் விடை காண போகிறோம். நேரத்தை மனதில் கொண்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கருத்துக்களை சுருக்கமாக என்ன செய்ய போகிறோம்னா வாசிக்க போகிறோம். வாங்க 5வது முத்திரையை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம். 6வது அதிகாரத்தில் வசனம் 9 நம்ம வாசிக்க தொடங்க போகிறோம். 9 வாசிப்போம். பாருங்களேன், வசனம் என்ன சொல்லுது? அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. பாருங்க, 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் 5வது முத்திரை.
இந்த 5வது முத்திரையில் மொத்தம் 10 கேள்விகளை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த 10 கேள்விகளுக்கு விடையை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா 5வது முத்திரை என்ன சம்பவம் என்பதை நீங்கள் நான் புரிந்து கொள்ள முடியும். அதில் முதல் கேள்வி இங்க 5வது முத்திரை உடைத்த போது பலிபீடத்தின் கீழே இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யாருடைய சத்தங்க அது? ஆத்துமாக்களின் சத்தம் அப்படின்னு பார்க்கிறோம் இல்ல. அந்த வார்த்தையை கவனமா கவனிங்க. தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை. அப்ப இந்த ஆத்துமாக்கள் என்ற வார்த்தையை நீங்கள் நானும் முதலாவது படிக்கணும். ஏன்னா வெளி உலகத்தில் ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்து என்ன அப்படின்னா, மனுஷன் மரிச்சிட்டான் அப்படின்னா அவன் உடலை அடக்க செய்யறோம், பாவம் ஆன்மா அது சாந்தி அடையாம சுத்திக்கிட்டே இருக்குது. அந்த ஆன்மா ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் பேசிக்கிட்டே இருக்குது. அந்த ஆன்மா மனிதர்களை சந்திக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை வெளி உலகம் மட்டுமல்ல, கிறிஸ்தவ திருச்சபைகளிலே அந்த நம்பிக்கை உண்டு, நம்புறாங்க. யார் இந்த பிசாசு பேய் பிடிச்சிருக்குது இப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா? யாருன்னு கேட்டா, நான் அவருடைய அண்ணன், நான் அவருடைய அக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய சில காரியங்கள் நீங்கள் நானும் பார்க்க முடிகிறது. அதை மனதில் கொண்டு நீங்கள் நானும் ஒரு காரியத்தை யோசிக்க வேண்டியதா இருக்குது. உண்மையாகவே ஆத்துமாக்கள் மரித்த பின்பாக ஒரு ஆத்துமா என்பது அது உயிரோட இருக்குமா? அந்த ஆத்துமா உண்மையாகவே அலைந்து திரிந்து பேசிக்கொண்டிருக்கிற காரியமா என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னா, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், அவர்கள் பெயர்கள் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவங்க நித்திரையா இருக்கிறாங்க. அந்த தூக்கம் எப்பதான் கலையும்? கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்களா இருந்தா 2ஆம் வரைக்கு முன்னாடி கலையும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாய் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் மரிக்காதவங்க அப்படின்னா அவங்க இயேசுவினுடைய 3ஆம் வருகையின் சமயத்தில் அவர்கள் விழித்தெழுவார்கள் என்று சொல்லி நம்ம சத்தியத்தை படிச்சிருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஆத்துமாக்கள் கூப்பிட்டது அப்படின்னு சொல்றாங்களே, அதற்கான அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் முதலாவது படிக்கணும். அதற்கு ஒப்புமையாக வேதாகமத்தில் இப்படி ஆத்துமாக்கள் பேசுகிற இடங்கள் ஏதாவது உண்டா என்று சொல்லி நான் வேதாகமத்தை ஆராய ஆரம்பிச்சேங்க. அப்ப ஆதியாகமம் புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த சம்பவம் நமக்கு ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை போதிக்கிறது. அந்த சம்பவம் என்ன என்பதை நீங்கள் நானும் என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் வாசிக்க போறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வாக்கியத்தை கொஞ்சம் வாசிப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வாக்கியம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னமும். என்னங்க, மரிச்ச மனுஷன் பேச முடியுமா? வேதம் என்ன சொல்லுதுன்னா, மரித்தும் இன்னும் பேசுகிறான். நமக்கு நன்றாகவே தெரியும், காயின் ஆபேலை கொன்றுவிட்டார். ஏன் கொன்றாரு? ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிச்சுக்கிட்டாரு, காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கல. இதை பொறுத்து கொள்ள முடியாத இருந்த இந்த காயின் தன் சகோதரனாகிய ஆபேல் என்ன பண்ணிட்டாரு? கொலை செஞ்சிட்டாரு. கொலை செய்ததுனால அந்த வார்த்தை வருகிறது, இன்னும் பேசுகிறான். அப்ப அந்த சத்தம் எப்படியா இருக்கிறது என்பது ஆதியாகமத்தில் வாசிப்போம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 8வது வாக்கியத்திலிருந்து வாசிக்க போறோம். கவனத்தோடு கவனிங்களேன். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். ரொம்ப கவனமா கவனிக்கணும். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறதே. இதைதான் பவுல் எபிரேயர் புத்தகத்தில் எழுதுறாரு. ஆபேல் மரித்தும் பேசுகிறான். எதுக்காக பேசுறான் அப்படின்னா, அந்த ஒப்புமையான விஷயத்தை நீங்கள் நான் புரிந்து கொள்ளணும். நியாயத்திற்காக ஆத்துமா போராடுகிற சம்பவத்தை குறித்து நம்ம இங்க புரிந்து கொள்ள முடிகிறது. இதை தெளிவுபடுத்துவதற்காக ஒரு காரியத்தை மீண்டும் நம்ம வாசிப்போம். 1
3வது அதிகாரம் 12வது வாக்கியத்தை வாசிக்கலாம் பாருங்களேன். எதுக்காக கொன்றான் என்ற விஷயத்தை யோவான் இன்னும் அது தெளிவுபடுத்துறார். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததுனால தானே. அப்ப ரொம்ப கவனமா கவனிங்க. இங்க ஆபேலுடைய ரத்தம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுதான். ஆபேலுடைய ரத்தம் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறதா. எதுக்காக பேசிக் கொண்டிருக்கிறது அப்படின்னா, நீதிக்காக பேசிக் கொண்டிருக்கிற சம்பவத்தை குறித்து நீங்கள் நானும் வாசிக்கிறோம். இதை தெளிவா இன்னும் பேசுகிற பொழுது எபிரேயர் 12வது அதிகாரம் 24வது வாக்கியம். எபிரேயர் 12:24 என்ன அர்த்தம் பாருங்களேன். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அப்ப ஆபேலுடைய ரத்தமும் பேசுதான், இயேசுவினுடைய ரத்தமும் பேசுதான். என்ன அர்த்தம்? ரத்தம் எங்கேயாவது பேசுமாங்க? என்னதான் அர்த்தத்தை சொல்ல வராங்க? நம்ம என்னதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்ன அர்த்தம் அப்படின்னா, பலிபீடத்தின் கீழிருந்து ஆத்துமாக்கள் கூப்பிட்டது அப்படின்னா, ஆபேல் மரிச்சு போயிட்டான். ஆனா அந்த மரித்த ஆத்துமா நீதிக்காக என்ன பண்ணுதான்? காத்திருக்குதான் தேவ சமூகத்துல. அதுதான் நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் கொல்லப்பட்டவர்களாகிய ஆத்துமாக்கள் பலிபீடத்தின் அடியிலிருந்து தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது. அப்ப எதற்காக கூப்பிட்டது அப்படின்னா, ஆண்டவரே நீதி செய்யுங்க, ஆண்டவரே எங்க மரணத்துல நீதி இருக்கிறத வெளிப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நீதிக்காக கூப்பிடுகிற சத்தத்தை ஒப்புமையாக அங்க ஆபேலுடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடிகிறது. ஆபேலுடைய ரத்தம் எப்படி நீதிக்காக தேவனை நோக்கி போராடியதோ, அதே போல ஒரு கூட்ட மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, தேவனை நோக்கி நீதிக்காக போராடுகிற சம்பவத்தை அந்த பலிபீடத்தின் கீழே இருக்கிற ஆத்மாவினுடைய காரியம் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. அது முதல் காரியம். இரண்டாவது ஒரு கேள்வி வச்சா இல்லைங்களா, அந்த இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, ஆத்துமாக்கள் கூப்பிட்டன என்று சொல்லப்படனுடைய பொருள் என்ன அப்படின்னா, இங்க நம்ம வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே ஆபேல் மரிச்சான், அவனுடைய ரத்தம் தேவனை நோக்கி பேசிக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து எதனால பேசுதுன்னா, விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவரே நீதி செய்யும் என்று சொல்லி தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்வதற்குரிய சம்பவத்தை அறிந்து கொள்ளணும். மூன்றாவது கருத்துக்கு வரப்போறோம். அந்த மூன்றாவது கருத்து என்ன அப்படின்னா, இந்த ஆத்துமா பலிபீடத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடுதுன்னு வாசிச்சோம்ல. எந்த பலிபீடங்க? எந்த பலிபீடம்? ஆசரிப்பு கூடாரத்தில் 2 பலிபீடம் இருக்குது இல்லைங்களா? எங்கெங்கெல்லாம் இருக்குது பலிபீடம்? பிரகாரத்தில் ஒரு பலிபீடம் இருக்குது. இரண்டாவது பலிபீடம் எங்க இருக்குது? பொன் தூபபீடம்னு சொல்லுவாங்க, அதை பலிபீடம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜெபங்கள் ஏறெடுக்கிற இடம் பலிபீடம் என்று சொல்லக்கூடிய பொருளை உடையதாயும் இருக்கிறது. இப்ப கேள்வி, இந்த ஆத்துமாக்கள் எந்த பலிபீடத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடு? தமிழ்ல தான் பலிபீடம் வரும், ஆங்கிலத்தில் ஒரே வார்த்தை ஆல்டர், அவ்வளவுதான். அந்த ஆல்டர் அந்த பிரகாரத்தில் இருந்த ஆல்ட்ரா இல்ல பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த ஆல்ட்ரா அப்படின்னு சொல்லி நீங்கள் நானும் யோசித்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப இந்த ஆத்துமா பலிபீடத்தின் நின்று சத்தம் வந்துச்சுன்னு சொல்றாங்களே, எந்த பலிபீடம், எந்த காரியத்தை அது குறிக்கிறது என்பதை நீங்கள் நானும் படித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதை ஒரு கணம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வாசிப்போம். ஒரு வசனத்தை வாசிப்போம் வாங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் அந்த 9வது வாக்கியத்தை ஒரு கணம் வாசித்து நம்ம மீண்டும் லேவிராம் புத்தகத்துக்கு வரப்போறோம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். இப்ப அந்த பலிபீடம் எது என்பதை லேவிராகமம் புத்தகத்துக்கு வாங்க. 4வது அதிகாரம், லேவிராகமம் 4வது அதிகாரம் 7வது வாக்கியத்தை வாசிப்போம். அந்த வாக்கியத்தில் தான் ரத்தம் எங்க ஊற்றப்படுகிறது என்பதை கொஞ்சம் வாசிப்போம். பின்பு ஆசாரியன் அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும்
சுகந்த தூபபீடத்து கொம்புகளின் மேல் பூசி காளையினுடைய மற்ற இரத்தம் முழுவதையும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக இருக்கிற தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டான். அப்ப ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டதுன்னு வாசிக்கிறோம். இப்ப அந்த ரத்தம் எந்த ரத்தம் என்று சொல்லி நம்ம வேதாகமத்தை வாசிக்கும் போது ஆசாரியன் பலி செலுத்தி அந்த ரத்தத்தை எதன் கீழே ஊற்றி விடுவானா? பிரகாரத்தில் இருக்கிற பலிபீடம். அப்ப பிரகாரத்தில் இருக்கிற பலிபீடத்தின் கீழே இருந்துதான் இந்த ஆத்துமாக்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது என்றதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறதுங்க. அடுத்த ஒரு கேள்விக்குள்ள நம்ம கடந்து போக போறோம். அந்த கேள்வி என்ன அப்படின்னா, இவங்க கொல்லப்பட்டவர்கள் என்ற ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம்ல, இதற்கு மறு வார்த்தை என்னன்னா இரத்த சாட்சி. இவங்க ஏன் இரத்த சாட்சியா மரிச்சாங்க? இவங்களை இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கான காரணம் என்ன? இவங்க இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு யார் காரணமா இருந்தது, யார் இவர்களை கொலை செய்தது என்ற விஷயத்தை நீங்கள் நானும் என்ன செய்ய போறோம் அப்படின்னா கொஞ்சம் வாசிக்க போறோம். இந்த இரத்த சாட்சியின் அனுபவம் என்று வருகிற பொழுது நம்ம எபிரேயர் புத்தகத்தில் தான் அந்த வசனத்தை வாசித்தோம். அந்த வாக்கியத்தை கொஞ்சம் நம்ம வாசித்துருவோம் பாருங்களேன். எபிரேயர் 11வது அதிகாரம், எபிரேயர் 11வது அதிகாரம், அந்த 11வது அதிகாரத்தில் வசனம் 4 வாசிக்கலாங்களா? விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனால் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னமும், அந்த சாட்சி அப்படின்னு வருது பாருங்க, மாட்ரியாட், ஆங்கிலத்தில் மாட்ரியாட் அப்படின்னு வருது. மாட்ரியாட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இரத்த சாட்சி அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த சாட்சி என்ற காரியங்கள் வருகிற பொழுது இவங்க எதன் நிமித்தம் சாட்சி பகிர்ந்தார்கள், எதனால இவர்கள் மரித்தார்கள், இரத்த சாட்சியை மரித்தார்கள் என்பதை வேதம் இன்னும் தெளிவுபடுத்துது. வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வாக்கியத்தை வாசிக்க போறோம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை, இந்த சாட்சியின் வசனம்னு இருக்குது பாத்தீங்களா, அந்த சாட்சி என்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா இரத்த சாட்சி, மாட்ரியாட். அதே வார்த்தையை இங்கேயும் பயன்படுத்துறாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா சாத்தானை எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னா மரிச்சு சாத்தானை ஜெயிச்சாங்களாம். எப்படி மரிச்சு ஜெயிச்சிருக்க முடியும்? தேவனுடைய வசனத்துக்காக தங்கள் உயிரையும் கொடுத்து சாத்தான் அவனை தோற்கும்படியாக தங்கள் ஜீவனையும் ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். வேதாகமத்தில் சில நபர்களை நான் உங்களுக்கு அந்த சாட்சியின் காரியத்தில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஆசிக்கிறேன். ஸ்தேவானை குறித்து வேதாகமத்தில் நீங்கள் நானும் தெளிவாய் வாசிக்க முடியும். அந்த ஸ்தேவானை குறித்து வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 15வது வாக்கியத்தை பாருங்களேன். அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 15வது வாக்கியம். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். கீழே வாசிங்கக்கா. அந்த வார்த்தை ரொம்ப கவனமா கவனிங்க. இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அவன், சகோதரரே, வாசிங்கக்கா, பிதாவாகிய ஆபிரகாம், இப்ப எந்த ஹிஸ்டரியை சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா எப்படியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் மத்தியில் தெய்வம் இருந்தார்னு சொல்லிக்கிட்டே வராரு. அப்படி என்ன செய்ய போறோம்னா அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துக்கு வரப்போறோம். 7வது அதிகாரத்துக்கு வந்தோம் அப்படின்னா இங்க தெளிவாய் இந்த நபரை பற்றி சொல்லுகிற காரியத்தை நீங்கள் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். வசனம் 55 பாருங்களேன். அப்போஸ்தலர் 7:55 வாசிக்கிறீங்களாக்கா? அவன் பரிசுத்தாவியினில் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவான் இருக்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறதை காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு
தங்கள் காதுகளை அடைத்துக்கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். வாசிக்கிறோம், ஸ்தேவான் தன் ஜீவனை கொடுத்தாரு. எதுக்காக ஜீவனை கொடுத்தாரு? சத்தியத்தின் நிமித்தம் கொடுத்தாருல்ல, அதை தான் வாசிக்கிறோம். சாட்சியின் வசனத்தினாலே ஜெயித்தார்கள் அப்படின்னா சாட்சியின் வசனத்துக்காக தங்கள் ஜீவனையும் என்ன பண்ணிட்டாங்களா? ஒப்பு கொடுத்துட்டாங்களாம். போன வாரம் வாசிச்சோம், ஜான் ஹஸ்ஸை குறித்து வாசிச்சோம். ஜான் ஹஸ் கிட்ட கேட்டாங்க, நீ விக்லிஃபினுடைய வேதாகம மொழிபெயர்ப்பு தவறு என்று சொல், சத்தியம் நாங்க சொல்றதா உண்மை, நீ ஏற்றுக்கோ. அப்படி ஏற்றுக்கொண்ட அப்படின்னா நான் உங்களை உயிரோட விடுறேன்னு சொன்னாங்க. ஜான் ஹஸ் என்னங்க செஞ்சாரு? சாட்சியின் வசனத்துக்காக தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தாருல்ல, தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார்ல. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் சாட்சியின் வசனத்தினாலே ஜெயித்தார்கள் அப்படின்னா தங்களை இரத்த சாட்சியாக ஒப்பு கொடுத்தார்கள். எதற்காக ஒப்பு கொடுத்தார்கள் அப்படின்னா சத்தியத்திற்காக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அந்த ஆத்துமா தான் எங்க இருக்குது அப்படின்னா பலிபீடத்தின் கீழே இருக்கிறது. அதுக்கு தாண்டி ஒரு மிக முக்கியமான கருத்தை வாசிக்க போறோம். பாருங்களேன், இதே போல இந்த ஸ்தேவானை போலவே வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் ஒரு நபரை யோவான் சொல்றார். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 13வது வாக்கியத்தை பாருங்களேன். இங்க ஒரு சாட்சி வர, அந்த சாட்சி யாருன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 2:13 வாசிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 2:13, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திபா என்பவன் கொல்லப்பட்ட நாளிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். இங்க ஒரு சாட்சி. யாருங்க அந்த சாட்சி? அந்திபா. அந்திபா இரத்த சாட்சியாய் மரித்தார். ஸ்தேவானை போல அந்திபாவை போல எத்தனையோ மக்கள் சாட்சியின் வசனத்துக்காக சத்தியத்துக்காக தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. பாத்தீங்களா? அவங்க தான் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பலிபீடத்தின் கீழே இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். இப்ப கேள்வி, அந்த பலிபீடத்தின் கீழே இருந்த ஆத்துமா யார்? நம்ம படிச்சிடறோம், இரத்த சாட்சியாய் தேவனுடைய சத்தியத்துக்காக மரித்தவர்கள் சொல்லி. இந்த இரத்த சாட்சி நபர்கள் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்த கேள்வி, இவங்களை கொன்றது யாரு? அந்த கேள்வி வரணும் இல்லைங்களா? ரத்த சாட்சியா மரிச்சவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க, எங்களுக்கு நீதி செய்யுங்க, நியாயம் செய்யுங்கன்னு கேட்கிறாங்க, சந்தோஷம். ஆனா இவர்களை மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்த நபர் யாரு? இவர்களை சாகடிச்சது யாரு? இவர்களை கொன்றது யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லைங்களா? யாருங்க கொன்றது இவங்களை? ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? பாருங்க, இவர்களை கொன்றது யார் என்பதை வேதாகமத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் நான் குறிப்பிட்ட சில இடங்களை மாத்திரமே உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். தானியேல் 7வது அதிகாரம், தானியேல் 7வது அதிகாரம் வசனம் 21 to 25 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். அதே சம்பவத்தை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துது. வாசிக்கலாங்க. நியாய விசாரிப்பு உன்னதமானுடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் காலம் வருமட்டாகவும் இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். ஒரு வார்த்தை நம்ம வாசிக்கிறோம், பரிசுத்தவான்களை மேற்கொண்டது யாருங்களாம்? இந்த கொம்பு. எந்த கொம்பு? சின்ன கொம்பு. சரியா? நம்ம தொடர்ந்து வாசிப்போம். கீழே பாருங்களேன். 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம், அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்தது. பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போட்டது. அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்தில் எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான், அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு. 25வது வசனம்,
உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்ல மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். 26வது வசனம். ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும், அப்பொழுது முடிவு பரியந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள். இங்க ஒரு காலங்களை குறிப்பிடுறாங்க. காலம், காலங்கள், அரை காலம், 3 வருஷம். தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் 3 வருஷம் 42 மாதம். 42 மாதம் சீக்கிரம் வருஷத்துக்கு நம்ம கணப்பிட்டோம் அப்படின்னா 1260 வருடம். இந்த 1260 வருடம் இந்த சின்ன கொம்பு ராஜா என்ன செய்யறார் அப்படின்னா மக்களை கொன்று குவிக்கிறார். மக்கள், பரிசுத்தவான்கள் ஒடுக்கப்படுறாங்க, பரிசுத்தவான்கள் கொலை செய்யப்படுறாங்க. நம்ம போன வாரம் பாடத்திலே படித்தோம் இல்ல, ஜான் ஹஸ்ஸை கொன்றது யாருன்னு நம்ம படிச்சிட்டோம் இல்ல, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? யார் ஜான் ஹஸ்ஸை கொன்றது? யாருங்க? ஆமா, நமக்கு நன்றா தெரிஞ்ச விஷயம் அது. இப்ப இந்த 5வது முத்திரையை உடைக்கும் பொழுது பலிபீடத்தின் கீழே இருக்கிற ஆத்துமாக்கள் யாருன்னு பார்த்துட்டோம். சாட்சியின் வசனத்துக்காக தங்கள் உயிரை கொடுத்தவர்கள், சத்தியத்துக்காக தங்கள் உயிரை இழந்தவர்கள், ஆண்டவருக்காக தங்களையே அர்ப்பணித்தவர்கள். இந்த ஆத்துமாக்கள் ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க. ஆண்டவரே, எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாம இருப்பீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் நியாய தீர்ப்பு செய்யாம இருக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க என்பதை பின்னாடி படிக்கிறோம். ஆனா இப்ப நம்ம படிக்கிற கருத்து என்ன அப்படின்னா, இவர்களை கொன்றது யார் என்ற விஷயத்தை நீங்கள் நானும் தெளிவாய் புரிந்து கொண்டோம். நம்முடைய தீர்க்கதரிசி ஒரு கருத்தை எழுதுறாங்க. அந்த கருத்தை மட்டும் நான் கொஞ்சம் உங்களுக்கு வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறபடினால நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் வாசித்து காட்டணுங்க. என்ன காரியம் அப்படின்றத சொல்கிறாங்க பாருங்களேன். இந்த 5வது முத்திரை எந்த சபையின் காலகட்டம் என்று சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, தியத்னா திருச்சபையின் காலகட்டத்தில் அநேக பரிசுத்தவான்கள் சத்தியத்துக்காக நின்றபோது அந்த சத்தியத்துக்காக நின்றவர்களை கொன்று குவித்த மார்க்கத்தையும் அந்த காரியங்களை குறித்து சொல்றாங்க. 4ஆம் முத்திரையின் காலத்தில் சின்ன கொம்பு ராஜா துன்புறுத்தலின் காலம். எப்படியெல்லாம் துன்புறுத்திருக்கிறாங்க? விசாரணை மன்றத்தால் கொலை செய்யப்பட்ட இரத்த சாட்சிகள் 5ஆம் முத்திரையின் காலகட்டத்தில் நீதிக்காக கூப்பிடுகிறார்கள். இப்ப இந்த 5ஆம் முத்திரையின் காலகட்டத்தில் நீதிக்காக கூப்பிடுகிற கூட்டம் எந்த கூட்டம்னு சொல்றாங்கன்னா, 4வது முத்திரையின் காலகட்டத்தில் இந்த 1260 வருஷத்துல தேவனுக்காக ரத்த சாட்சியா மரிச்சாங்க பாருங்க. அந்த கூட்டம் 5வது முத்திரையின் காலகட்டத்தில் தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை சொல்லிட்டு சொல்றாங்க, நான் கீழே வாசிக்கிறேன். 4ஆம் மற்றும் 5ஆம் முத்திரைகளை விளக்குவதை சற்று கவனியுங்கள். 13ஆம் நூற்றாண்டில் சின்ன கொம்பு ராஜா மிகவும் பயங்கரமான கருவியான விசாரணை மன்றம் நிறுவப்பட்டது. இருளின் அதிபதியான சாத்தான் சின்ன கொம்பு ராஜாவை தலைவர்களுடன் இணைத்து செயல்பட்டான். அவர்களுடைய ரகசிய ஆலோசனைகளில் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் துன்மார்க்க மனிதர்களின் மனங்களை ஆட்கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் தேவனுடைய ஒரு தூதன் அவர்கள் பிறப்பித்த அநீதியான தீர்ப்புகளை அச்சத்தோடு பதிவு செய்து கொண்டிருந்தான். மனித கண்கள் காண முடியாத அளவுக்கு கொடூரமான செயல்களில் வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. மகா பாபிலோன் பரிசுத்தவான்களின் ரத்தத்தினால் மதிமயங்கி இருந்தது. நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த மகா பாபிலோன் பரிசுத்தவான்களின் ரத்தத்தினால் வெறி கொண்டிருந்தது அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அந்த மகா பாபிலோன் யாருன்னு நமக்கு தெரியும். அதை பற்றி தான் இங்கே பேசுகிறாங்க. கீழே ஒரு கருத்தை சொல்லிட்டு நான் அடுத்த கருத்துக்கு போயிடுறேன். கீழே என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். லட்சக்கணக்கான இரத்த சாட்சிகளின் சிதைக்கப்பட்ட உடல்கள் அந்த விசுவாச துரோக அதிகாரத்தின் மீது பழிவாங்கும்படி தேவனை நோக்கி கூப்பிட்டன. விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராதுன்னு சொன்னாங்க பாருங்க. அந்த கேட்டின் மகனை குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கேட்டின் மகனை ஏன் ஆண்டவரே நியாய தீர்ப்பு செய்யாம இருக்கிறீங்க, ஏன் ஆண்டவரே நீதி வழங்காம இருக்கீங்கன்னு சொல்லி 4ஆம் முத்திரையின் காலகட்டத்தில் மரித்த ஆத்துமாக்கள் 5வது முத்திரையின் காலகட்டத்தில் தேவனை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்தை பார்க்க முடியுது. சொல்றாங்க,
இந்த 5வது முத்திரையின் காலகட்டத்தில் கூப்பிடுற ஆத்துமாக்கள் 4வது முத்திரையின் காலகட்டத்தில் மரிச்சாங்க இல்லைங்களா? இந்த பூலோகத்தில் அவர்களை பற்றிய பதிவேடு ரொம்ப குறைவு தானங்களாம், ரொம்ப கொஞ்சமாக தான் அதுக்கான காரியங்கள் இருக்குதுங்களாம். ஆனால் பரலோகத்தில் ஒரு பதிவேடு இருக்குதுங்களாம். அந்த பதிவேட்டில் இந்த இரத்த சாட்சியாய் மரித்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு அனுபவங்களையும் பரலோகம் பதிவேற்று வைத்து கொண்டிருக்குதுங்களாம். தேவனுக்காக தங்கள் ஜீவனை கொடுத்த பிள்ளைகளுடைய, தேவனுடைய சத்தியத்துக்காக இழந்த பிள்ளைகளுடைய வரலாற்றை மனித மனங்கள் உலகத்தில் இருந்து அகற்றி இருக்கலாம். ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் ஒரு பெரிய குறிப்பேடை வைத்து இந்த இரத்த சாட்சிகளுக்கான எல்லா சரித்திர சம்பவங்களையும் எழுதி வச்சிருக்கிறார். அதில் ஒரு கூட்டம் யார் அப்படின்னா வால்டேனியர்கள். இந்த வால்டேனியர்கள் ரொம்ப விசுவாசத்தில் உறுதியாக இருந்தாங்க. அந்த சின்ன ராஜாவை எதிர்த்து உன் சட்டத்துக்கெல்லாம் என்னால் கீழ்ப்படிய முடியாது, வேதம் என்ன சொல்கிறதோ நான் அதுக்கு தான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி அந்த சின்ன கொம்பு ராஜாவை எதிர்த்தாங்க. எதிர்த்ததுனால இவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு துரத்தப்பட்டாங்க. மலைகள், ஆல்ப்ஸ் மலைகளில் போயிட்டு அவங்க குடியிருந்து அநேக விதமான சத்தியங்களை தன்னுடைய கைப்பட வேதாகமத்தை மொழிபெயர்த்து தன் வாலிப பிள்ளைகளை பள்ளிக்கும் கல்லூரிக்கு அனுப்பும் போது அவர்களுடைய பைகளில் அந்த காரியங்களை வைத்து கொண்டு போய் ஊழியம் செய்தாங்க. இரண்டாவது, ஊழியத்தை செய்வதற்கான வழி என்னன்னு தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒவ்வொரு தொழில் வளத்தை தேர்ந்தெடுத்தாங்களாம். அதில் மிக முக்கியமாக அன்னைக்கு ஜவுளி காரியங்கள் அதிகமாக இருந்தபடியினால அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த துணி மூட்டைக்குள்ள வேதாகமத்தை, தாங்கள் கைகளால் எழுதப்பட்ட அந்த வேதாகமத்தை அடிக்குள்ள வச்சு கொண்டு போய் ஒரு இடத்துல ஜவுளியை விற்கிற மாதிரி விற்பாங்களாம். வித்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல சத்தியத்தை சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களாம், கடந்து வருவாங்களாம். இந்த வால்டேனியர்கள் கூட்டம் எப்படி மரித்தது என்று இந்த பூமியில வரலாறு கிடையாது. ஆனால் இந்த வால்டேனியர் கூட்டம் எப்படி இரத்த சாட்சியாக மரித்தது என்பதை பரலோகம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் அதனுடைய மேன்மையை அநேகர் இழந்திருக்கலாம், தெரியாம போயிருக்கலாம், பரலோகம் குறிப்பெடுத்து வைத்திருக்கிறது. நிச்சயமாய் அதற்கான காரியங்களை நிச்சயமாய் பரலோகம் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்த ஒரு விஷயத்தை நீங்கள் நானும் படிக்க போறோம். என்ன படிக்க போறோம் அப்படின்னா, ஆண்டவர் அந்த ஆத்துமாக்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுது, ஆண்டவரே எது வரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் இருப்பீங்க, நீங்கள் நியாய தீர்ப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அந்த ஆத்துமாக்களுக்கு ஒரு பதில் கொடுக்குறார். அந்த பதில் என்னன்னு நீங்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ஏன்னா இந்த சம்பவத்தை நீங்கள் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறபடினா நம்ம வாசிப்போம். வசனம் 10 பாருங்களேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். வசனம் 11 வாசிக்க போறேன், கவனமா கவனிங்க. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. இந்த பரிசுத்தவான்கள் மரிக்கிற காரியம் இருக்குதுங்களா, இரத்த சாட்சிகள். இந்த இரத்த சாட்சிகள் பூமியின் வரலாற்றில் 2 முறை நடைபெற போகிறது. அந்த 2 முறை எப்ப நடக்க போகிறது என்பது வேத வசனம் சொல்லுது. தானியேல் 7வது அதிகாரத்தின் அடிப்படையில் 1260 வருடம், கிபி 538 இருந்து 1798 வரைக்கும் இந்த 1260 வருடம் ஏற்கனவே ஒரு இரத்த சாட்சிகள் வந்துட்டாங்க, ஏற்கனவே ஒரு இரத்த சாட்சிகள் நிகழ்ந்துடுச்சு. இப்ப பூமியின் வரலாற்றின் இறுதி காலத்தில் வாழ்கிற நம்முடைய காலத்தில் மீண்டும் ஒரு இரத்த சாட்சி வரப்போகிறது. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. ரொம்ப கவனமா கவனிக்கலாங்களா? பாருங்க, ஏற்கனவே ஒரு இரத்த சாட்சி நிகழ்ந்துருச்சு. இப்ப அதே போல பூமியின் கடைசி காலகட்டத்தில் ஒரு கூட்டம் இரத்த சாட்சியை மரிக்க போகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம். இந்த 13வது அதிகாரத்துக்கு வந்தோம் அப்படின்னா அந்த 2 விதமான கூட்டத்தை விளக்குகிற பொழுது எப்படி விளக்குறாங்க என்பதை கொஞ்சம் வாசிக்க முடியும். 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் தூஷித்து மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இது 1260 வருடம் நடந்துச்சு பாருங்க. அந்த இரத்த சாட்சியினுடைய காரியத்தை பேசுறாங்க. 42 மாதம்
இப்போ அடுத்த இரத்த சாட்சி எப்போ வரும்? கீழே வாசிக்க போகிறோம், ரொம்ப கவனத்தோடு கவனிங்க. 12வது வசனத்திலிருந்தே வாசிக்கலாம் பாருங்களேன். அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயமாற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்தில் இருந்து பூமியின் மேல் அக்கினி இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அந்த மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகும். போது நிறுத்துங்க. 2 விதமான இரத்த சாட்சிகளை வேதம் பதிவு செய்துன்னு சொன்ன. ஏற்கனவே 1260 வருடம் ஒரு இரத்த சாட்சி முடிஞ்சிருச்சுங்க. இப்ப நம்ம காலத்தில் ஒரு இரத்த சாட்சி தொடங்க போகுது. அந்த இரத்த சாட்சியினுடைய காரியத்தை சொல்றாங்க. ஏற்கனவே காயப்பட்ட மிருகம் சொஸ்தமாற கண்டேன், அந்த காயம் சொஸ்தமாற கண்டேன். இந்த காயப்பட்ட மிருகம் யாரு? எப்ப காயப்பட்டுச்சு இந்த மிருகம்? மிருகம் என்பது வேதாகமத்தில் யாரை குறிக்கும்? ராஜா, ராஜ்யத்தை குறிக்கும். அப்ப யாரோ ஒரு ராஜா காயப்பட்டாராம். அந்த காயப்பட்ட ராஜா மீண்டும் சுகமடைகிறாராம். யாருங்க அந்த ராஜா? யார் இந்த ராஜா? சரியா சொல்றீங்க. நமக்கு நன்றாகவே தெரியும். நெப்போலியன் போனபார்ட் 1798 வந்து இந்த சின்ன கொம்பு ராஜாவை சிறைப்படுத்தி இவரை தூக்கி எங்க போட்டுறாரு? சிறையில் போட்டுறார். அவர்களுடைய ஆட்சி அதோட முடிஞ்சிருது. இப்ப அந்த சின்ன கொம்பு ராஜா மீண்டும் ஆட்சியை பிடிக்க போறாரு. மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் போது அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வர போறாரு. அந்த திட்டம் என்ன அப்படின்னா மிருகத்தின் முத்திரை. அந்த மிருகத்தின் முத்திரையை வணங்காத யாவரும் என்ன செய்யப்படணுமா? கொலை செய்யப்பட வேண்டும். அப்ப ரொம்ப கவனமாக கவனிங்க. இரத்த சாட்சியின் அனுபவம் ஏற்கனவே ஒரு முறை இருந்தது, இப்ப மீண்டும் நடைபெற போகிறது. நம்ம செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் ஒரு காரியம் இருக்குது. அது என்ன தெரியுங்களா? லாஸ்ட் ஈவெண்ட்ஸை பேசும்போது கடைசி காலத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு சம்பவத்தை பேசுவாங்க, சண்டேலாவை பேசுவாங்க, கிருபையின் காலத்தை பேசுவாங்க. அதுக்கப்புறம் டேரக்டாக எங்கே தெரியுங்களா போயிடுவாங்க? மறுரூபமாக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ளே போயிடுவாங்க. ஆனால் எந்த விஷயத்தை பேச மாட்டாங்க தெரியுங்களா? இரத்த சாட்சியின் அனுபவத்தை யாரும் பேச மாட்டாங்க. ஏன்? அது அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் வேதம் சொல்லுது, பா வரலாறு எப்படி ஒரு இரத்த சாட்சி இருந்ததோ அதே போல பூமியின் முடிவில் ஒரு கூட்டம் இரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டியதா இருக்கிறது. அந்த இரத்த சாட்சி சாட்சியின் வசனத்துக்காக தங்களுடைய ஜீவனையை கொடுக்க வேண்டியதா இருக்குது. அந்த இரத்த சாட்சிகள் சத்தியத்துக்காக தங்களையும் தங்களுடைய குடும்பத்தையும் இழக்க வேண்டியதா இருக்கிறது. அந்த இரத்த சாட்சியின் காலம் எவ்வளோ காலம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சமீபத்தில் வந்துகிட்டு இருக்குது. கேள்வி என்ன தெரியுங்களா? அந்த இரத்த சாட்சியின் காலகட்டம் வருகிற பொழுது நீங்களும் நானும் சாட்சியின் வசனத்துக்காக மரிப்போமா? ஸ்தேவானை போல, அந்திபாவை போல, ஜான் ஹஸ்ஸை போல, ஜெரோமை போல, வில்லியம் திண்டேலை போல இரத்த சாட்சியாக மரிக்கிற அனுபவத்துக்குள்ள நீங்கள் நானும் வரக்கூடிய அளவிற்கு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோமா? சாட்சியின் வசனத்தினாலே அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோமே, சாட்சியின் வசனத்தினாலே ஜெயிக்கிற அனுபவத்துக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோமா? என் உயிரே போனாலும் பரவாயில்ல, சத்தியம் சத்தியம் தான், ஒருபோதும் சமரசம் கிடையாது. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காக என் ஜீவனையே நான் கொடுக்கிறேன்னு சொல்லி இந்த சத்தியத்துக்காக தங்களை ஒப்படைக்கிற கூட்டம் எந்த கூட்டத்துக்குள்ள வரும் அப்படின்னா இரத்த சாட்சியின் அனுபவத்துக்குள்ள வரும். சரிங்க, 2 விதமான கூட்டம் இரத்த சாட்சியாய் மரிக்க போகுதுன்னு பார்த்துட்டோம். இரத்த சாட்சியாய் மரித்தவங்களுக்கு ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? வெள்ளை அங்கி இல்லை. அவங்களுக்கு எது கொடுக்கப்பட்டுச்சு? வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் வாசிக்கலாங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் வாசிங்கக்கா.
அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் போதுங்க, நிறுத்துங்க. இப்போ முதல் வார்த்தை, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி வாசிக்கிறேன் இல்லைங்களா? இந்த வெள்ளை அங்கின்னா என்னங்க அர்த்தம்? வெள்ளை அங்கின்னு சொல்றாங்களே, என்ன அர்த்தம்? பரிசுத்தங்களா? கரெக்ட், நீங்க சரியா ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணியிருக்கிறீங்க. முதல் முத்திரையை உடைக்கும் பொழுது வெள்ளை குதிரைன்னு பார்த்தோம், அதனுடைய சிம்பாலிக் என்னன்னு பார்த்தோம், பரிசுத்தம்ல. அப்போ இங்க வெள்ளை அங்கியை கொடுக்குறாங்களாம். அந்த வெள்ளை அங்கி பரிசுத்தம்ன்ற ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிட்டோம். அங்கி என்பது எதை குறிக்கும்? அங்கியினுடைய வார்த்தையை மீண்டும் கொஞ்சம் மாத்திக்கிறேன். வஸ்திரம் என்பது எதை குறிக்கும்? அப்ப நல்லா கவனமா கவனிங்க. தேவனுடைய சத்தியத்துக்காக, தேவனுக்காக எந்த ஒரு ஆத்துமா மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறதோ அந்த ஆத்துமாவுக்கு ஆண்டவர் எதை கொடுக்கிறார்னா அவருடைய பரிசுத்தமான நீதி என்ன பண்றாரு? கொடுக்கிறார். எப்ப கொடுப்பாரு? ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? நுட்ப நியாய விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. சாட்சியின் வசனத்துக்காக எந்த ஒரு ஆத்துமா தன் ஜீவனை கொடுத்திருக்கிறதோ அந்த ஆத்துமாவுடைய பெயர் இந்த இரத்த சாட்சியினால் மறுத்தபடியினால அது பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியான ஆத்துமா என்று சொல்லி தேவன் தன்னுடைய நீதியை கொடுத்துறாரு. ஆனா அதனுடைய பலன் எப்ப அனுபவிப்பாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை வருகிற பொழுது அதற்கான பலனை அவர்கள், உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். நான் ஸ்பைசர் கல்லூரியில் படிக்கும்போது கிராஜுவேஷன் ப்ரோக்ராம் வச்சாங்க. அந்த பட்டமளிப்பு விழா. எங்களுடைய கொடுமை காலம் என்ன அப்படின்னா கொரோனா. 3 வருஷமா எப்படா அந்த பட்டத்தை கையில் வாங்குவோம் வாங்குவோம் வாங்குவோன்னு எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. அந்த நேரம் கொரோனாவின் காலம். அங்கே பட்டமளிப்பு விழா நடக்குது. எப்படி நடக்குது? நம்ம ப்ரேயர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஜூமில் பட்டமளிப்பு விழா நடக்குது. அங்கே காலேஜில் இருந்த ஒரு 5-10 பிள்ளைகளை மட்டும் கூப்பிட்டு சேர்த்து அவங்க ஒரு 10 பேர் மேலே உட்காந்து பாருங்க உங்களுக்கு கிராஜுவேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கிராஜுவேஷன் பண்ணுறாங்க. கிராஜுவேஷன் பண்ணும்போது நேம் லிஸ்ட் வருது. நேம் லிஸ்ட்ல யாருடைய பேர் வருது அப்படின்னா என்னுடைய பேரும் வருது. ஆனா அது கொரோனா டைமா இருக்கிறதுனால நாங்க போக முடியல. என் பேரை வாசிச்சுட்டாங்க. பேரை வாசித்ததுக்கு பிறகாக என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த கிராஜுவேஷன் ப்ரோக்ராம் முடிந்ததுக்கு பிறகாக எனக்கான பட்டமளிப்புக்கான எல்லா காரியங்களையும் எனக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதே போலதான் இரத்த சாட்சியாய் மரித்தவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் நிரந்தரமாக எழுதப்படுகிறது. ஆனால் அவர்கள் அந்த காரியத்தை எப்ப அனுபவிப்பாங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையின் போது அதற்கான ஆசீர்வாதத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள். மத்தேயு 22வது அதிகாரம் வசனம் 11-12 வாஸ்து ஒரு கருத்து சொல்லி முடிச்சிருவோம், நேரம் ஆயிடுச்சு. மத்தேயு 22:11-12 வாசிங்கா. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். இந்த கல்யாண வஸ்திரம் என்னங்க, எதை குறிக்குது நமக்கு தெரியும் இல்லைங்களா? கல்யாண வஸ்திரம்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தவான்களுடைய நீதி, கிறிஸ்துவின் நீதி. கிறிஸ்துவின் நீதி, கிறிஸ்துவின் குணம் இல்லாமல் நம்ம எங்கே போக முடியாது? பரலோகம் போக முடியாது. ஆனால் இந்த இரத்த சாட்சியாய் மரிக்கிற கூட்டம் வெள்ளை அங்கேயே தரிச்சிக்கிறாங்க, கிறிஸ்துவின் நீதியை தரிச்சிக்கிறாங்க. அவங்க அதை தரித்து கொண்ட பிறகாக இந்த கல்யாண விருந்தில் பங்கெடுக்கும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இந்த கூட்டத்துக்கு கொடுக்கிறார். அதை தான் சொல்றாங்க. இன்னைக்கு நுட்ப நியாய விசாரணை நடக்குது. இந்த நுட்ப நியாய விசாரணை மரித்தோர் இடத்துல தொடங்குது அப்படின்னா இரத்த சாட்சியாய் மரித்தவர்களுடைய தீர்ப்பு நிர்ணயிக்கப்பட்டு, இரத்த சாட்சியாய் தங்களை ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுடைய தீர்ப்பு நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான பலனை அவர்கள் எங்கு அனுபவிப்பாங்க அப்படின்னா இயேசுவினுடைய இரண்டாம் வருகையின் போது அதனுடைய பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பாருங்களேன், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 4-5 வசனங்களை கொஞ்சம் வாசிப்போம் பாருங்களேன். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். வசனம் சொல்லுது, யாரோ ஒரு கூட்டம் வெண்வஸ்திரம் தரிச்சு கொள்வாங்களாம். அந்த கூட்டம் தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாத கூட்டம்.
இதை இன்னும் தெளிவா வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தில் வாசிக்க போறோம் பாருங்க. இந்த இரத்த சாட்சியின் கூட்டத்தை எப்படி சொல்றாங்க பாருங்களேன். வெளிப்படுத்தல் 7வது அதிகாரம் 13-14. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் சொல்றாங்களே, என்ன அர்த்தம்? தோய்ச்சி வெளுக்கும் போது, துவைக்கும் பொழுது ரத்தக்கரை ஆயிட்டு இருக்கோம். வெளுக்கிறதுனா என்ன அர்த்தம்? வெளுக்கிறதுனா என்னங்க அர்த்தம்? தோய்த்து வெளுத்தவர்கள் சொல்றாங்க இல்லைங்களா. வெளுக்கிறதுனா என்ன அர்த்தம்? துவைக்கிறது, கிளீன் பண்றது, என்ன வேணாலும் வச்சுக்கலாம் இல்லைங்களா. இங்க ஒரு கூட்டத்தை ஆண்டவர் காட்டுறாரு யோவானுக்கு. கேட்குறாங்க, பா யாருப்பா அந்த கூட்டம்? அதுக்கு யோவானுக்கு ஆண்டவர் சொல்றார், தூதன் சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னா, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரத்த சாட்சியா மரிச்ச கூட்டம். இவங்க தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்துல தோய்த்து வெளுத்தவர்கள். இந்த கூட்டத்துக்கு பரிசுத்தமான நீதியை ஆண்டவர் அந்நேரமே ஒப்பு கொடுத்துறார். யோசித்து பாருங்க. ஒருவேளை ரத்த சாட்சியாய் மரிக்கிற அனுபவம் உங்களுக்கு எனக்கும் கிடைக்குது அப்படின்னா, ஆண்டுடைய சாட்சியின் வசனத்துக்காக நீங்கள் நானும் மரிக்கிற அனுபவம் உங்களுக்கு எனக்கும் கிடைக்குது அப்படின்னா, அது எப்படிப்பட்ட அனுபவமாக இருக்கும் என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, எதிராளாகிய சாத்தான் நம்மளுடைய நீதியை நம்மிடமிருந்து பறித்து அவனுடைய நீதியை நம் மத்தியிலே கொண்டு வரும்படியான காரியங்களை தொடர்ந்து அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஒரு வார்த்தையை நான் சொன்னேன், வாசித்து முடிக்க போறேன்னு சொல்லி. 11வது வாக்கியத்தில் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். வெள்ளங்கிகள் கொடுக்கப்பட்டது, அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவேறும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு கேட்டாங்க. எது வரைக்கும் ஆண்டவரை நியாய தீர்ப்பு செய்யாம இருப்பீங்க? ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் பொறுத்துங்கப்பா. ஏன் அப்படின்னா, நீ ஒரு கூட்டம் என் சத்தியத்துக்காக மரிச்சல்ல, நீ எனக்காக மரிச்சல்ல, உன்னை போலவே உன் சகோதரர்கள் சத்தியத்துக்காக மரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த மரிக்கிற கூட்டத்தினுடைய தொகை நிறைவேறிடுச்சு அப்படின்னா, தொகை அப்படின்னு வரும்போது நீங்கள் நானும் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். வேதாகமத்தில் தொகை என்ற காரியங்கள் வருகிற பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் ஏதோ தொகைன்னு வருதுங்களா? என்ன தொகை அது? என்ன தொகைங்க அது? 1,44,000 பேர் இல்லை. ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இதுக்கு அதுக்கு என்ன ரிலேஷன்ஸ் இருக்குதுன்னு வரக்கூடிய காலங்களில் படிக்க போகிறோம். அப்போ நல்லா கவனமாக கவனிங்க. எப்போ ஆண்டவரையே நியாய தீர்ப்பு செய்வீங்கன்னு கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சகோதரர் இன்னும் மரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது, உன்னை போல் அவங்களும் ரத்த சாட்சியாக மரிக்க வேண்டியதாக இருக்கிறது, அவர்கள் மரிக்கிற காலம் வரைக்கும் சற்று இளைப்பாரி கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் 5வது முத்திரையினுடைய காலகட்டம். இந்த 5வது முத்திரையின் காலகட்டம் எப்போ நடந்தது, சரித்திரத்தில் எப்போ வந்தது என்பதை நீங்கள் நானும் யோசித்து பார்க்கும்போது, தியத்ரா திருச்சபையுடைய காலகட்டத்தில் மரித்தவங்க, அதுக்கப்புறம் வந்த அடுத்த 5வது திருச்சபை எந்த திருச்சபைங்க? சர்தை திருச்சபை இல்லை, நம்ம படிச்சிருக்கிறோம், உயிரோடு செத்தவன் இல்லை. அந்த காலகட்டத்தினுடைய காலங்களை நிறைவேறத்தக்கதான சில சம்பவங்களை நம்ம வேதாகமத்தில் பார்க்க முடியுதுங்க. அப்போ ரொம்ப கவனமாக கவனிங்க. 5வது முத்திரை உடைக்கப்பட்டது. பலிபீடத்தின் கீழே இருந்த ஆத்துமாக்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுது. அந்த பலிபீடத்தின் கீழே இருக்கிற ஆத்துமாக்கள் யாருன்னு படிச்சிட்டோமா? தேவனுடைய வசனத்துக்காக, சாட்சியின் வசனத்துக்காக தங்கள் ஜீவனை கொடுத்தவர்கள். அதே போல ஒரு கூட்டம் கடைசி காலத்தில் சாட்சிக்காக சாக போகுது. அதான் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். அப்ப இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை நிரூபிப்பதற்கு ஒரு கூட்டம் ஆயத்தமாகி கொண்டிருக்குதுங்களா. அந்த கூட்டத்தில் நீங்கள் நானும் இருக்கிறோமா என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். அடுத்த வாரத்தில் அடுத்த 6வது முத்திரையினுடைய காரியத்தை நாம் படிக்க போகிறோம். யாவரும் ஜெபசந்தையோடு நம்முடைய காரியங்களை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருடைய சத்தியத்துக்காக நான் எவ்வளமாய் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறேன்,
சாட்சியின் வசனத்துக்காக ஒரு கூட்டம் மரிச்சிச்சு, நான் சத்தியத்துக்காக மரிக்கிற ஒரு ஆயத்தத்துக்குள்ள நான் இருக்கிறேன்னா, ஸ்தேவானை போல, ஜான் அஸ்ஸை போல, ஜெரோமை போல, அந்திபாவை போல சாட்சியின் வசனத்துக்காக மரிக்கிற அனுபவம் என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் நானும் சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நல்ல ஆராதனையை முடிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் முடிவு கீதமாக 307வது பாடல், பேராட்சுக்கொப்பாக பேரின்பம் உண்டாம் சகலத்தின் மேலும் ஜெயம் கொள்ளுமாம் என்ற பாடலை நாம் யாவரும் நிறைவு கீதமாக நாம் பாடுவோம்.